ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிம்மினோட மைபேபிகளோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்தேங்கடா. அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிம்மன் உங்களை கொரியன் ஸ்டைல் படி மேரேஜ் பண்ண கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அதுலேருந்து எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த பர்சனை பார்த்துட்டு நீங்கள் ஜிம்மனை திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் அந்த பர்சனையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்க்குறான். ஜிம்மன், இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஒரு ஸ்மாக்கோட அவங்க 2 பேரும் முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் நீ 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 எப்படி இங்கே வந்த? ஒன்று யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குறீங்க. ஹே மை ஹாட் பிரின்சஸ், இங்கே நடி இவன் கூட பண்ணிகிட்ருக்க? நான் யாரடி உனக்கு? நீ என்ன லூசு மாதிரி பேசிகிட்ருக்க? அவன் கூட எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன மேரேஜா? அதெல்லாம் உனக்கு ஒரு மேரேஜா? அக்ரிமெண்ட்டு தானே. முறைப்படி நான் தாண்டி உனக்கு புருஷன். அவெல்லாம் சும்மா ஒரு அக்ரிமெண்ட்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. பட் ஜிம்மனோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் அப்படியே இருக்கான். என்ன பிரின்சஸ், அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற? இதெல்லாம் தப்பு பிரின்சஸ். இப்போ நீ என் கூட தான் வரணும். பேசாமல் அப்படியே மாமா கூட வாங்க, போயிடலாம். உன்னைக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரின்சஸ். நான் ஏன் உன் கூட வரணும்? ஜிம்மன் போகலாம், ஜிம்மன் எந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க ப்ரைட்டாகவே பார்த்துட்ருக்கீங்க. ப்ரைட் உங்கள் முன்னாடி நடந்து வந்து அவங்க ஒரு ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். நீங்கள் அவனோட ஹேண்டை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜிம்மன் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேண்டெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகுது. அது ஜிம்மனுக்கு நல்லாவே புரியுது. பட் அவன் எதுவுமே கண்டுக்கலை. நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு அழுகுறீங்க. ஜிம்மன், ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், இந்த இடத்த விட்டு போகலாம் ஜிம்மன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிம்மன், ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. பட் ஜிம்மன் உங்களை மட்டும்தான் பார்க்குறான். அவன் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஹே என்னாடி ஓவராக சினுங்கிற? நீ மட்டும் தான் உருகிற. அவனுக்கு என்ன உன் மேலே லவ் இருக்கிற மாதிரி தெரியலையே. மூடிக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி ஜிம்மன் முன்னாடி நிற்க வைக்கிறான். அவனோட ஒரு ஹேண்ட் அவங்க ஹிப்பில் இருக்குது. ஜிம்மன் அதை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக்குது. பட் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே இல்லை. நீங்கள் ஜிம்மனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஐயை ப்ளீஸ் ஜிம்மன் என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி அவனோட ஐயை பார்க்குறீங்க. பட் ஜிம்மன் உங்கள் ஐயை பார்க்கவே இல்லை. அப்போ ப்ரைட், என்ன பிரின்சஸ் அவன் ஏண்டா இவ்வளோ நேரம் சும்மா இருக்கானே அப்படின்னு தானே நினைக்கிற அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே ப்ரைட்டை சைடில் திரும்பி பார்க்குறீங்க. உன்னோட அன்பான புருஷன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். சரி, இப்போ அது பேசுகிறதுக்கு டைம் இல்லை, வாச்சலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் திரும்பி ஜிம்மனோட ஐயே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஜிம்மன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜிம்மனை அப்படியே ரொம்ப ஹாப்பியோடு திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன், அவன் திங்ஸை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் மூஞ்சில் தூக்கி வீசிட்டு உங்களை திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுறான். நீங்கள் ப்ரோக் ஆகிட்டீங்க. நீங்கள் போகிற ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் உன்னை என்கிட்ட விற்றுட்டான் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைட் சொல்கிறான். நீங்கள் ப்ரோக்காயி அப்படியே ப்ரைட்டை பார்க்குறீங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒன்றை தேடி லவ் பண்ணுற பயணம் பண்ணு. நீ தேடி போகிற லவ் உனக்கு கிடைக்காது.
இந்த காலத்து பொண்ணுங்களா என்ன சொல்கிறது, உன்னை ஒருத்தன் உருகி உருகி லவ் பண்ணா அவன் உனக்கு கண்ணுக்கு தெரியல. எவனோ ஒருத்தனை லவ் பண்ணி இப்போ பார்த்தியா, இதான் வயன் உன்னோட இது லவ் காற்றுல பறந்துருச்சு, யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அவன் சொன்னதே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே போய் அவன் காரில் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு ஸ்டோனாட்டம் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. இப்போ பிரைட் அப்படியே உங்களை ஒரு காரில் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா உங்களுக்கு தெரியல. அவன் காரில் அப்படியே உட்காந்துட்டு வரீங்க. இந்த சைட் ஜம்மன் காரில் ஏறி உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. கடைசியாக உங்களை டேரியஸோடு பார்த்தது அவனுக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே வந்து போகுது. அவனுக்கு ஆட்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. அவன் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. அவன் கார் அப்படியே ஸ்பீடாக எடுத்துகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் தங்கியிருந்த ரூமுக்கு கூட போகல. இப்போ நீங்கள் ரைட்டை திரும்பி பார்த்துட்டு, என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரைட் நேராக அவன் காரை கொண்டு போய் ஒரு பீச் சைடு தான் நிப்பாட்டுறான். அந்த பீச் சைடுக்கு யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இறங்கி அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. பிரைட் இன்னொரு ஸ்டோன் பெஞ்ச் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. போக போக உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக அழுக வருது. ஜம்மன், ஏன் ஜம்மன் இப்படி பண்ணீங்க? அவ்வளோ தாங்க ஏன் ஜம்மன் என்ன லவ் பண்ணுறது போய் சொன்னீங்க? ஏன் ஜம்மன் போய் சொன்னீங்க? அவ்வளோதான்ல, என்னோட லவ் செத்து போச்சு ஜம்மன், என்னோட லவ் செத்து போச்சு. என்னை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கல ஜம்மன். அவ்வளோதான்ல, என்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அங்கே இங்கே எல்லாமே போயில ஜம்மன், எல்லாமே போயில. எனக்கு வர பாருங்க எப்படி ஜம்மன் உங்களால் இவ்வளோ நான் என்ன ஜம்மன் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? என்னோட லவ் தான் உங்ககிட்ட காமிச்சேன். நீங்கள் காட்டின லவ் இதான ஜம்மன். என்ன கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே இல்லை ஜம்மன். நீங்கள் லவ்வுக்கு டிசர்வே இல்லை, நீங்கள் லவ்வுக்கு டிசர்வே இல்லை ஜம்மன். நீங்கள் உங்கள் செஸ்ட்டை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. இதை பிரைட்டால் பார்க்கவே முடியல. அவன் அப்படியே நேராக உங்ககிட்ட எந்திரிச்சு வரான். அயன் அப்படின்னு தான் சொல்கிறான். நீங்கள் உடனே பிரைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. பிரைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அவங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். உங்களால் ரொம்ப முடியல, ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விடுறீங்க. பிரைட் ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. பிரைட், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? என் லைஃப்பை விட்டு போயிடுன்னு சொன்னா கூட நான் போயிடுவேன். இந்த மாதிரி சீப்பா எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? இந்த அளவுக்கு நான் கேவலமான பொண்ணாடா? சொல்லு நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. இப்போது நேராக ஜம்மன் அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் போகிறதுக்கே மிட் நைட் ஆகிருக்கும். அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்க்குறான். எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. ஸோ ஜம்மன் சத்தமே இல்லாமல் அவன் ரூமில் போய் அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த ரூமையே சுற்றி பார்க்குறான்.
அவனுக்கு உங்கள் கூட இந்த மெமரிஸ் நிறையா அப்படியே வந்து போகுது. அவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அங்கே இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே உடச்சிட்டு, ஐயோ ஏன்டி என் மண்டைக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்க, போய் தொலைய மாட்டியா சனியனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பயங்கர கோபமாக உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அழுத முடிச்சுட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. அவங்களால அவங்க எப்படியோ இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ பிரைட் தான் உங்களுக்கு வாட்டர் கேன் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் பிரைட்டை பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு பிரைட்டே பார்த்துட்ருக்கீங்க. பிரைட் என்னன்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்போ பிரைட் பார்ப்பலாம். எங்க? வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு ஜிமின்? கொயன் எப்போ தானே அழுத? அது என்ன இருந்தாலும் அவன் தான் என்ன ஒன்று எவன்கிட்டயோ. போதும் பிரைட் சொல்லாத. வா என் வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? எப்படி? அவனை பற்றி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தாண்டி என் லவ் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரைட் உங்களை அப்படியே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைட் ஜெம்மன் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவன் பேய்கிட்ட சொல்லி ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு அவன் சவுத் கொரியா கிளம்பிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெம்மன் வழக்கம் போல் அவன் மாட்டு கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பிட்டு அப்படியே கீழே வரான். எல்லோரும் டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்ருக்காங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஹீனியன், அண்ணா நீ எப்போ வந்த? 1 வீக்குன்னு சொன்னேன், 2 டேஸ்லேயே வந்துட்ட. அண்ணி எங்க? ரொம்ப டயர்டாக இருக்காங்களா என்ன? தூங்கிட்டு இருக்காங்களா? சரி ஓகே, நான் அப்புறமேட்டா அண்ணியை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனியன் சொல்கிறான். ஆமாண்டா அயன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்ட்டு அவங்க கேட்குறாங்க. தாத்தாவும், எங்கடா அயன்? காலையிலேருந்து அவளை பார்க்கவே முடியல, எனக்கு அவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜெம்மனுக்கு செம்மக்கும் வருது. அயன் இனிமேல் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எல்லாரும் என்ன என்ன சொன்ன ஜெம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் இனிமேல் வரமாட்டா. அப்போது ஜேகேக்கும் டேங்க்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இனியெல்லாம் ஜெம்மன் அப்படியே எந்திரிச்சுன்னு பார்த்துட்ருக்கான். அப்போ தாத்தா, டேய் என்னடா சொன்ன, என்னடா பண்ணிட்டு வந்து நிற்கிற, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இனிமேல் ஃபயனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஃபயன் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். இங்கே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அப்படியே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவங்களுக்கு எல்லோரும் மாறி மாறி கால் பண்ணுறாங்க, பட் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இப்போ நீங்கள் பிரைடோட வீட்டுக்கு மார்னிங் தான் ரீச் ஆகுறீங்க, அது சியோலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது பிரைடோட அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. வயன் எப்படிமா இருக்க? ஐயோ ஃபோட்டோவில் நேரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கம்மா, என் கண்ணே பற்றும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப எக்ஸைட்டிங்காக உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பிரைட் இதெல்லாம் ஒரு லைட் ஸ்மைலோடு அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னடா என் பேர்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பார்க்குறீங்க. மேலே இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக ஓடி வரா, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள பார்த்துட்டு, ஐயோ அண்ணி நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவங்கள ஃபோட்டோவோட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி டைட்டாக் பண்ணுறா. நீங்கள் ஒரு எம்பாரசிங்கோட ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை பார்க்குறீங்க. இப்போது பிரைடோட அப்பா தான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வெளியே வராரு. அப்போ அவங்கள பார்த்துட்டு, வயன்மா எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, குட்டி பிள்ளையில பார்த்தது, என்னம்மா இவ்வளோ அழகாக வளர்ந்துட்ட, உன்னை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை ரப் பண்ணுறாரு. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் ஒரு மாதிரி புதுசாக பார்க்குறீங்க. அப்படியே இந்த ஜெம்மன் ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாரையும் சர மாதிரியாக திட்டிக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு செம்மையாக கோபம் வருது. ஏன் எதுக்குன்னே தெரியல. சும்மா எல்லாரையும் திட்டுறான். அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. எல்லாரையும் திட்டிட்டு அவன் கேபினில் போய் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ வெறியாக்குது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. டயாங் தான் ஜிமினோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம கோமா ஜிமின் முன்னாடி நிற்கிறான். அப்போது ஜிம்மன் என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருக்கான். ஜிம்மன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஜிம்மன்? நீ இவ்வளோ சீப்பாக நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜிம்மன். எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா வாயன்? அவ்வளோ போய் சி இப்போ தான் உன் பிஏ எல்லாத்தையும் சொன்னான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ ஏன் ஜிம்மனாடா? என் ஜிம்மன் இப்படிலாம் பண்ணவே மாட்டான். சி என் மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயம் செம்ம கோமா ஜிமின் மேலே திட்டிட்டு அப்படியே போயிடுறான் வெளியே. நீ நிஜம் தானா இல்லை நிழல் தானா பதில் கேட்க